ஏழாவது வீடாகிய மகரத்தில் சந்திரன் சமம். இயற்கை பாவி வீடாக இருந்தாலும் லக்னத்தை பார்த்து சந்திரன் புனிதப்படுத்துவார். லக்னம் வலுப்பெறும். 8வது வீட்டில் சந்திரன் மறைவது, அதுவும் இயற்கை பாவி வீட்டில் மறைவது ஒரு நல்ல அமைப்பு அல்ல. லக்னாதிபதி வலு குன்றுகிறார். சந்திரனின் சுபத்துவ பாவத்துவத்தை பொறுத்தே 8ஆம் இட சுபபலன்கள் அசுப பலன்கள் நடக்கும். 9ஆம் வீடாகிய மீனத்தில் சமம். நண்பர் வீடு. கோண வலிமையில் லக்னாதிபதி நன்றாக இருக்கிறார். 9ஆம் இட நற்பலன்களான தந்தையால் லாபம், தந்தை செல்வாக்கு மிக்க நபராக இருப்பது, அதிர்ஷ்டம், நல்ல குரு கிடைப்பது போன்றவை அமையும். 10வது வீட்டில் சந்திரன் நிஸ்பலம் என்றாலும் நண்பர் வீட்டில் இருப்பார். சந்திரனின் காரகத்துவ தொழில்கள் மூலம் ஆதாயங்களை பெருக்குவார். உச்ச வீட்டிற்கு அருகாமையில் இருப்பது கூடுதல் பலம். 11வது வீடு சந்திரனுக்கு உச்ச வீடு. மேலும் இயற்கை சுபர் வீடு. பால் பொருட்களால் லாபம், அரிசி வியாபாரத்தால் முன்னேற்றம், மூத்த பெண் சகோதரியர்களால் நன்மை, வயதான பெண்களால் நன்மை, தாயால் லாபம் போன்றவற்றை தருவார். 12வது வீடு ஆகிய மிதுனத்தில் நட்பு. மகன் வீட்டில் இருப்பார். 12ஆம் இடம் மறைவு என்றாலும் நட்பு வலிவில் இருப்பது ஒரு நல்ல அமைப்பு தான். சுபத்துவம் பெற்றால் வெளிநாடுகளில் கடல் கடந்து சென்று பிழைக்க வைப்பார். ஓம் நமச்சிவாயா.